நீங்க பார்க்கிறது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட காட்சியோ இல்ல மக்களை பிராங்க் பண்ற பிராங்கிங் குரூப்போ இல்ல. இது உலக மக்கள் அறியாத, அமெரிக்கா மறைக்கணும்னு நினைக்கிற ஒரு கருப்பு நகரம், கென்சிங்டன். உலக வரைபடத்தில் அமெரிக்கா என்று பெயர் கேட்டாலே மனித மனதில் ஒரு கனவு தோன்றும். உயரமான ஸ்கைஸ்கிரேப்பர்கள், பெரும் சம்பளம், தொழில் வாய்ப்புகள், பாதுகாப்பான வாழ்க்கை. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் நினைப்பார்கள், ஒரு நாள் நான் அமெரிக்காவுக்கு போவேன், வாழ்க்கையில ஜெயிச்சிருவேன். கடலை கடப்பதற்காக சொத்து விற்றவர்கள், படிப்பு, வேலை, விசா, குடியேற்றம் எல்லாம் ஒரு கனவு. ஆனால் அந்த சேம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் உலகமே அறியாத ஒரு இருண்ட பகுதி இருக்கிறது. அமெரிக்கா கனவின் மத்தியில் மறைக்கப்பட்ட உண்மையான நரகம். அதற்கு பெயர் கென்சிங்டன், பிலடெல்பியா. இது போன்ற உலகின் கிரைம், வரலாற்று நிகழ்வுகள், உண்மை நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹிஸ்டாரிக்கல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 1800கள் 1900களில் கென்சிங்டன் அமெரிக்காவின் சமூகமும் தொழில்துறையும் வேகமாக வளர்ந்த நகரம். இது டெக்ஸ்டைல் ஃபேக்டரிஸ், ரயில்வேஸ், ஷிப்யார்ட்ஸ் ஆகியவற்றின் மையமாக இருந்ததால் ஒர்க்கிங் கிளாஸ் கேபிட்டல் ஆஃப் அமெரிக்கா என்று அழைக்கப்பட்டது. அங்கு வாழ்ந்தவர்கள் பெரும்பாலும் ஐரிஷ், ஜெர்மன், போலிஷ் குடியேற்றிகள். அவர்கள் மனதில் வேலை, சம்பளம், குடும்பம், பாதுகாப்பு மட்டுமே. வீடுகள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி, அங்கிருந்த வீடுகள், தேவாலயங்கள், மார்க்கெட், பள்ளிகள் அனைத்தும் ஒரு செழிப்பு நகரத்தின் அடையாளம். 1960களுக்கு பிறகு தொழிற்சாலைகள் மூடப்பட்டன, எந்திரங்கள் மாற்றப்பட்டன, வேலைகள் குறைந்தன. குடும்பங்கள் ஒரு நாளில் லிட்ரலி வேலை, சம்பளம், வாழ்க்கை எல்லாம் இழந்தார்கள். பொருளாதாரம் கீழே சரிந்தது, வீடுகள் காலியானது, வியாபாரம் முடங்கியது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்தது மருந்து மற்றும் குற்றச் செயல்கள். 2000களில் கென்சிங்டன் உருவானது இல்லீகல் ட்ரக் எக்கானமியாக. டுடே ஹெரோயின், பீரங்கி போன்ற சக்தி கொண்ட ஃபென்டனில், எலும்புகளை கூட அழிக்கும் கிராக், உடலை உயிரில்லா நிலையில் மாற்றும் ட்ராங்க். இந்த ட்ரக்ஸ் அங்கு ஒழுங்காக இயங்கும் பொருளாதாரமாக மாறிவிட்டது. ஒரு நாள் சம்பளம் இல்லை, ஆனால் ஒரு நாளின் போதை அவசியம். ஒரு போதை எடுத்தால் சுகம், 2 போதை எடுத்தால் பழக்கம், 3வது போதை எடுத்தால் அடிமை. ஆனால் 4வது போதை மனிதனை மெதுவாக கொல்லும் கொடிய விஷம். போதை மருந்தின் எஃபெக்ட்ஸ். உடலில் நரம்புகள் கெட்டுப்போகிறது, தசைகள் சுருங்குகிறது, எலும்புகள் பலவீனமாகிறது. மருந்தின் காரணமாக செவிகள், மூக்கு, வாயில் திசுக்கள் அழிகிறது. ட்ராங்க் என்ற மருந்து உடலை இறைச்சியை அழிக்கும் அளவுக்கு கொடியது. கைகள், கால்களில் புண்கள், கருப்படை போன்று கருப்பாக மாறுதல், இருதய நிறுத்தம் மற்றும் மரணம் எந்த நேரத்திலும் ஏற்படலாம். கென்சிங்டனில் இது அன்றாட காட்சி. மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான பணம் இல்லை, பெரும்பாலானோர் சாலையில் இறக்கிறார்கள். போதை மருந்து நேரடியாக மூளையின் ரிவார்ட் சிஸ்டத்தை அட்டாக் செய்கிறது. இது ஒரு மருந்து தான் நான் உயிரோடு இருக்கணும் என்று மூளை மனிதனை ஏமாற்றும். பழைய நினைவுகள் மங்குகிறது. தாத்தா, பாட்டி, குழந்தை, குடும்பம் கூட நினைவில் வராது. செல்ஃப் கண்ட்ரோல் முழுமையாக அழிகிறது. மன அழுத்தம், பேதை, பாரனோயா, பயங்கர கனவுகள், தற்கொலை உணர்வு மற்றும் நேரமும் நிஜமும் புரியாமல் போகும். முழுமையான மன அழிவு. மூளை ஒரே ஒரு சிந்தனையில் மட்டும் வாழும், நெக்ஸ்ட் டோஸ் எப்போது கிடைக்கும். கென்சிங்டனில் நாம் பார்க்கும் சாய்ந்து நிற்பவர்கள், விழுந்தும் விழாமல் நிற்பவர்கள், கண்கள் உறைபோல் இருப்பவர்கள், அது டிரான்ஸ் அல்லது மெத்தடோன் போன்ற மருந்துகளால் மூளை ஷட் டவுன் ஆன நிலை. உடல் உயிருடன் உள்ளது, மூளை விழித்திருக்கவில்லை. அதனால்தான் அவர்களை வாக்கிங் ஜாம்பீஸ் என உலகம் குறிப்பிடுகிறது. இந்த மனிதர்கள் யாரும் பிறந்தபோது போதை அடிமை இல்லை. ஆனால் வாழ்க்கை, வலி, ஏமாற்றம், மன அழுத்தம் அவர்களை மெதுவாக சூழ்ந்தது. நண்பர்கள், காதல் தோல்வி, குடும்ப பிரச்சனை, வேலை இழப்பு, ஒரு தவறான முடிவு, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், அதுதான் முழு வாழ்க்கையின் முடிவை தீர்மானித்தது. இந்த ஒரு தெருவில் 100ஆய் 1000ஆய் மக்கள். உயிருடன் இருப்பார், ஆனால் இயக்கமில்லாமல். விழித்திருக்கிறாரா என்று கூட கண்டுபிடிக்க முடியாது. சாலை ஓரம் உட்கார்ந்து சாய்ந்து நிற்கும் பெண்கள்,
உயிருடன் இருக்கும் பிரேதங்கள் போல. நின்றபடியே உயிரற்ற நிலையில் உள்ள ஆண்கள். ஒரு மரக்கோலின் போல விழுந்துவிடப் போகும் உடம்பு. இந்த சீன் யாருக்காகவும் பார்ப்பது கடினம். ஆனால் அந்த மனிதர்களுக்கு இது தினசரி நிஜ வாழ்க்கை. அமெரிக்காவில் சட்டம் மிகவும் கடுமையானது. ஆனால் கென்சிங்டனில் சட்டமும் குற்றமும் தினமும் நேருக்கு நேர் மோதுகிறது. போலீஸ் தினமும் போதை மருந்து விற்பவர்களை பிடிக்கிறார்கள், தெருக்களில் சோதனை நடத்துகிறார்கள், 1000 தடவைகள் எச்சரிக்கைகள் விநியோகிக்கிறார்கள். ஆனால் அதே வீதியில் மறுநாள் மீண்டும் அதே குற்றமும் அதே போதையும். கைது, விடுதலை, மீண்டும் போதை. இது ஒரு முடிவில்லாத வட்டம். போலீஸ் ஒரு போதை விற்பவரை பிடிக்க வரும்போது தெருவே முழுக்க பதட்டம், கத்தல்கள், ஓட்டம், சண்டை, கைகலப்பல். ஒரு நொடியில் முழு பகுதி கலக்கமாக மாறுகிறது. ஆனால் போலீசுகள் சொல்வார்கள், இந்த மக்களை நாம் வெறுக்கவில்லை, ஆனால் இந்த மருந்துகள் அவர்களை கொன்று குவிக்கிறது. கென்சிங்டன் நகரத்துக்கு வெளியே உள்ள மக்கள் இந்த பகுதியை விலக வேண்டிய இடம் என்று பயத்துடன் பார்க்கிறார்கள். சிலர் தங்கள் குடும்பத்தை இழந்தவர்கள். என் மகன் ஒரு முறை கென்சிங்டனுக்கு போனான். அவர் திரும்பி வந்ததே இல்லை. என் மகள் நல்ல மாணவியாயிருந்தாள். கடைசி போதைதான் அவளை எடுத்துக்கொண்டது. வெளியூர் மக்கள் அங்கிருக்கும் நபர்களை குற்றவாளிகள் என்று மட்டும் பார்க்கவில்லை. அவர்களை வாழ்க்கையால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். போலீஸ் முயற்சிக்கிறது, மக்கள் அழுகிறது, அடிமைகள் உயிருடன் சாவுகிறார்கள். ஆனால் போதை மருந்து பொருளாதாரம் இந்த நகரத்தை இன்னும் பிடித்து வைத்திருக்கிறது. போதை மருந்து சட்டத்தை வெல்லவில்லை, அது மனிதர்களை வென்றது. போலீஸ், குடும்பம், சமூகம் அனைவரும் போராடுகிறார்கள். ஆனால் உண்மையான போராட்டம் அந்த மனிதனின் மூளைக்குள்ளே நடக்கிறது. பகல் வழிகளில் ஓப்பன் ட்ரக் யூசேஜ், இரவு கொள்ளை, வன்முறை, சண்டைகள், கத்தல். அங்கு வாழும் சாதாரண மக்கள் பயத்தில் வாழ்கிறார்கள். குழந்தைகள் பள்ளிக்கு போக நான்-ஸ்டாப் போதை, வன்முறை, சைரன்ஸை பார்க்கிறார்கள். அவர்கள் கேள்வி, ஏன் நாங்கள் மட்டும் இப்படி வாழ வேண்டும்? அங்கே இருக்கும் ஒவ்வொருவரும் குற்றவாளி அல்ல. அவர்கள் ஒரு முறை குடும்பம் இருந்தவர்கள், வேலை இருந்தவர்கள், நல்ல வாழ்க்கை இருந்தவர்கள். ஆனால் ஒரு தவறான நண்பன், ஒரு தவறான இன்ஜெக்ஷன், ஒரு தவறான முடிவு வாழ்க்கையை முழுவதும் கொன்றுவிட்டது. கனவு காண்பது தவறு அல்ல, ஆனால் அதன் பின்னால் இருக்கும் உண்மையை புரிந்து கொள்ளாமல் பிளைண்டாக செல்லுவது தவறு. அமெரிக்கா என்ற நாடு வாழ்வை மாற்றும் சக்தியும் கொண்டது, அதே நேரத்தில் வாழ்வை அழிக்கும் இருளையும் கொண்டது. ஒரு நாட்டோடு போராட முடியும், ஆனால் நம்முடைய மூளையோடு நடந்த போராட்டத்தில் தோற்றால் உலகில் எங்கிருந்தாலும் நரகம் நம்மோடு வரும். கென்சிங்டனின் மிகப்பெரிய எதிரி குற்றவாளிகள் அல்ல, அது மனிதனின் சொந்த மூளை. ஏனென்றால் மூளை ஒன்ஸ் நெக்ஸ்ட் டோஸ் எப்போது கிடைக்கும் என்று கேட்டுவிட்டால் அந்த மனிதன் துன்பத்தால் அல்ல, சுகத்தின் நினைவால் இறக்கும். கென்சிங்டன் ஒரு நகரத்தின் வீழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மனித சமுதாயம் போதை மருந்துகளால் எப்படி அழிக்கப்படுகிறது என்ற ரியல் எவிடன்ஸ். நாட்டோடு போராட முடியும், ஆனால் நம்முடைய மூளையோடு நடந்த போராட்டத்தில் தோற்றால் உலகில் பாதுகாப்பான நாட்டில் இருந்தாலும் நமக்கு நரகம்தான்.